now we are going to see super profit method. Under this method, super profit is the base for calculation of the value of the goodwill. So for calculating the value of the goodwill, we take super profit is the base for calculation. Take super profit is the base for calculation of the goodwill. So super profit is equal to average profit minus normal profit. That is, if the average profit is more than the normal profit is called super profit. அதாவது நார்மல் ப்ராஃபிட்டை காட்டிலும் ஆவரேஜ் ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா சச் ப்ராஃபிட் இஸ் கால்டு சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னோன்னா இவ்வளோ கேபிட்டல் போட்டோம்னா இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது வந்து பேசிஸ் சென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பேக் ஆஃப் ரைஸ் நம்ம போட்டு 1 பேக் ஆஃப் இந்த ரைஸ் போட்டோம் அப்படின்னு கிரெயின்ஸ் போட்டோம் அப்படின்னு ஷோ பண்ணுவோம். அப்புறம் ரீப் பண்ணுவோம், லாஸ்ட்டில் ஷோ பண்ணுவோம், வாட்டரிங் பண்ணுவோம், தென் ரீப் பண்ணுவோம். அட் லாஸ்ட் வி வில் கெட் ஒரு 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் கூட நமக்கு கிடைக்கலாம். 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் கிடைக்கலாம். அதே இது 1 பேக் ஆஃப் ரைஸ் போட்டுட்டு அது அக்ரிகல்ச்சரிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம 1000, 2000, 3000 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் கிடைக்குங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் சிண்டி. அப்போ நார்மலாக இவ்வளோ கேபிட்டல் போட்டோம்னா இவ்வளோ தான் நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தட் இஸ் அமௌண்ட், ரிட்டர்ன் அமௌண்ட், ப்ராஃபிட் அமௌண்ட் எடுக்க முடியுங்கிறது நார்மல். அப்போ தட் இஸ் கால்டு நார்மல் ப்ராஃபிட். ஓகே, தென் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா அந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண நார்மலாக இவ்வளோ ப்ராஃபிட் வரணும், பட் ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஆவரேஜாக அந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டுக்கு பேர் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ நார்மலாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லா சோப் இண்டஸ்ட்ரீஸும் இவ்வளோ ஆயில் போட்டால் தான் இவ்வளோ என்ன பண்ண முடியும், சோப்பு தயாரிக்க முடியுங்கிறது நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி விட நம்ம பிஸ்னஸில் வந்து அந்த ப்ராஃபிட்டை காட்டிலே கொஞ்சம் நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். அப்போ நார்மல் ப்ராஃபிட்டை ஆவரேஜ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரேட் அட் வித் த ப்ராஃபிட் இஸ் ஏர்ன்டு பை சிமிலர் பிஸ்னஸ் என்டிட்டி. சிமிலர் பிஸ்னஸ்னால் இதே மாதிரி பிஸ்னஸ் இப்போ சோப் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கட்டும், தேனியில் உள்ள சோப் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கணும், மும்பையில் இருக்கட்டும்னாலும், டெல்லியில் இருக்கட்டும், எந்த பிளேஸில் இருந்தாலும் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டால் தான் இந்த சோப்பை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். விதவுட் சச் இன்க்ரீடியன்ட், பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, வி கேனாட் ப்ரொடியூஸ் த வாட்டர் சோப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், கோகனட் ஆயில் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, சோப்பு வி கேனாட் ப்ரொடியூஸ், பாத் சோப் வி கேனாட் ப்ரொடியூஸ். அப்போ அதுதான் வந்து நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு வரக்கூடிய ப்ராஃபிட் பேர் நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். தென் அண்டர் பர்ச்சேஸ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் தென் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக சூப்பர் ப்ராஃபிட்டை ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கிளியர். ஸோ ஃப்ரம் த எக்ஸாம்பிள் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் த குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years பர்ச்சேஸ். எத்தனை இயர் பர்ச்சேஸ், 3 year பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2 lakhs, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் 42,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, இந்த பிஸ்னஸில் 2 lakh கேபிட்டல் போட்டிருக்காங்க. அடுத்து அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னா 15% அவங்களால நார்மலாக எடுக்க முடியும். அதாவது தட் இஸ் 2 lakhs கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எடுக்க முடியும்னா 15% எடுக்க முடியும். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது இட் இஸ் அவர் ப்ராஃபிட், இது நம்மளோட ப்ராஃபிட். திஸ் இஸ் ஹூஸ் ப்ராஃபிட், திஸ் இஸ் பிஸ்னஸோட ப்ராஃபிட், அவர்ஸ் ப்ராஃபிட். அப்போ நார்மலான ப்ராஃபிட்டுக்கும் நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டுக்கும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா வாட் இஸ் த ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க, கிவன் இந்த ப்ராப்ளம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்குது. நார்மல் ப்ராஃபிட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹவு மச், 2 lakhs, பர்சன்டேஜ் 15%. ஸோ 15% மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 30,000. அப்போ நார்மல் ப்ராஃபிட் ஹவு மச், 30,000. ஆல்ரெடி வி ஹவ் ஆவரேஜ் ப்ராஃபிட், நவ் வி ஹவ் ஃபைண்ட் அவுட் normal profit, now we have
போத் அமௌண்ட் இன் அவர் ஹேண்ட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்குது, நார்மல் ப்ராஃபிட்டு நம்ம கையில் இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். ஓகே, அப்போ சூப்பர் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட் வி நீட்? சூப்பர் ப்ராஃபிட் வி நீட். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குட்வில்லை வந்து 12,000 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும் அப்படின்னா what super profit goodwill. So goodwill under super profit we need. What is the answer now? 36,000.